ஹாய் உறவுகளே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, காஞ்சனா படத்துலேருந்து ஒரு காமெடி எடுக்கலான்ட்டு காஞ்சனா மேக்கப் போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு பியூட்டி பார்லர் போய் எனக்கு காஞ்சனா மேக்கப் போட்டு விடுன்னு சொல்லி ஒரு மேடம் கிட்ட கேட்டேன். அந்த மேடம் காஞ்சனா மேக்கப் போடனாக்கா 500 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. 500 ரூபா ஆகுமா? இல்லைங்க மேடம், இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து 10 பைசா கூட நான் வாங்கலை, நான் ஆர்டினேஷன் ஆகலை. ஆனை விட்டியும் பணம் வந்தோடனே உனக்கு மொதல் பீஸாக உனக்கு ஒன்று தந்துடுறேன், இப்போ எனக்கு மேக்கப் போட்டு விடுங்கன்னு சொன்னேன். அந்த மேடமும் சரி மேக்கப் போட்டு விட்றேன்னு சொன்னாங்க. அந்த மேடமும் மேக்கப் போட போடுவாங்க, உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வாங்க மேடம். இவங்க தான் அந்த மேடம். இந்த மேடம் தான் மேக்கப் எனக்கு போட்டு விட போறாங்க. 500 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. ஆமாங்க. உங்களுக்கு சும்மா மேக்கப் போடுவாங்களா? கல்யாணத்துல இருந்து மேக்கப் போடுனாக்கா ஹீரோயின் தெரியல நம்பர்ல போடுங்க. கல்யாணத்துக்கு வந்து மேக்கப் அழகா மேக்கப் போடுவேன். ஆமா, இப்போ பாக்குற மேக்கப் பாருங்க எப்படி போடுவாங்கன்னு. சரி மேடம், மேக்கப் போட ஆரம்பிங்க. சார் ஒரு தட்டுன்னு கொடுங்க. தட்டா? அங்க இருக்கு பாருங்க. தட்டு எது கேக்குறாங்க? பிக்சருக்கு போறோமா? சார் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? மேக்கப் போட வந்துக்கிறேன். என்ன பண்றீங்க? மேக்கப் பொருளுங்க. மேக்கப் பொருள் கொட்டுறீங்களா? ஆமா. என்ன மேடம் தலையில இருக்கிற ஊட்டுக்கு வந்த? அதுவா, மேக்கப் போடுறீங்கன்னா இப்படிதான் போட்டு வரணும், ஸ்டைலு. அதான் பேசனா? சரி சரி, இது என்னது ரொம்ப அடி வாங்கி இருக்குது? அதுமா பாதி பாதியா இருக்குது, புதுசா வாங்கி சொல்லியாமா? இது ரொம்ப வருஷமா இதாங்க யூஸ் பண்றேன். ரொம்ப வருஷமா? இங்க பாருங்க, லிப்ஸ்டிக் இருக்குது பாருங்க. சரி சரி, மேக்கப் போட்டு விடுங்க, எப்படி வருதுன்னு பாப்போம். அடடா, ஃபேர் லவ்லி எடுத்துட்டு வரலையே. சரி பரவாயில்ல, இந்த மூஞ்சிக்கு சரி. மேக்கப் நான் அழகா போடுவேங்க. என்ன எத்தனை பேர் கூப்பிடுறாங்க தெரியுமா? அவ்வளவு அழகா போடுவீங்க? ஆமா. வாயை மூடிக்குங்க. வாய் மூடி. எங்க இங்கெல்லாம் சொர சொன்னு இருக்குது. மேக்கப் போடுமா, காய்ச்சல மேக்கப் போடுறதுக்கு சொர சொரன்னு இருக்குது. என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க? கண்ணு நாள் குத்தி இருப்பேன். ஆமா, வாய் அடிச்சுட்டு. ஆமா. என்ன மேடம், சுண்ணாம்புக்கு நம்ம அடிச்சிக்கல அதுக்கு முன்னாடி? எல்லா வேலையும் செய்வேங்க, சுண்ணாம்பு வரைக்கும் போவேன். அது ஒரு தொழில் தாங்க. பழகு தோசை பெயிண்ட் அடிக்கிறது இல்லைங்க சார், மேக்கப் ரொம்ப எத்தனை பேருக்கு தெரியும் மேக்கப் போட்டுக்க தெரியுமா? அப்படியா? வாய மூடுங்க, கண்ணை மூடுங்க. வாய் இழிச்சிட்டு என்ன ஆரம்பாத்தாலும். சார் கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறங்க. கண்ணு மை போடணும். காஞ்சனா கண்ணு மை தான் மெயின். கண்ணை மூடிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படிதான் மேக்கப் போடுறது தெரியல. உங்களுக்கு நீங்க வீட்டுல 5000 வாங்கணும் உங்க மேக்கப்புக்கெல்லாம். இப்படியே பல்ல கட்டிட்டே இருந்து எப்பதான் மேக்கப் போட்டு முடிக்கிறது? சரி போடு போடுமா, கோவப்படாதுமா. கண்ணு மை தானே போடுறேங்க. இப்படி இப்படி போய் தூங்குறாரு. கண்ணு குத்துற மாதிரியே இருக்குதா? கண்ணு இப்படி இப்படி முடியுது, எப்படி கண்ணு மை உள்ள போடுறது சொல்லுங்க. போடுமா பாரு, நீங்களே பாருங்க. சரி 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 போட. கண்ணு இப்படி இப்படின்னா எப்படி? சூப்பர். கண்ணு புதக்கன்னு பறிச்சுட்டேன் சார். என்ன மேடம், கண்ணு மை போறதுக்குள்ள படாபடி படுத்து விட்டீங்க. ஆமா, அரை மணி நேரம் ஆகி போச்சு. உங்களை மாதிரி நான் எத்தனை இருந்தாலும் வச்சுக்கோங்க, 4 பேரு யார் டியூட்டி பார் வச்சு வேலை செய்ய முடியாது. சரி கோவிச்சுக்காதுங்க மேடம், நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டுக்கிறோம்ல, தெரியல எனக்கு. தப்பு இருந்தா மன்னிச்சுங்க மேடம்.
அப்புறம் என்ன மேடம்? அது என்னம்மா சொன்ன மதிக்க போறீங்களா? உங்க முகத்தை சுண்ணாம்புதான் அடிச்சாகணும், அவ்வளவு கருகருன்னு இருக்குது. கண்ணை மூடுங்க, உங்களுக்கு கண்ணை மூடதான் உங்களுக்கு கை வந்த கலை. கருப்பு தான் அழகுன்னு சொல்றாங்க மேடம். கருப்பு அழகு, கருப்பு கண்ணாடின்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? கருப்பு எப்படி கண்ணாடி ஆக முடியும்? இருட்டாதான் ஆகும். அது எப்போ எப்படிதான் பிள்ளைங்க மேக்கப் போட்டுக்கிறாங்கன்னு தெரியல கல்யாண வீட்டுல. அதான் பொண்ணு. சரி இங்க பாருங்க, வாயான்னு உள்ள போறதா, இதுல இருந்து ரவுண்டு தான். சரி போதுமா. எப்படி சரி போட்டு விடுமா. ஏ சார், என்னவா மிட்டாய் மாதிரி இன்னைக்குது? சப்பன மிட்டாய் அது. ஏ சார், இந்த மீசையெல்லாம் எடுத்துருக்க மாட்டீங்களா? காஞ்சா படத்துக்கு மேக்கப் மட்டும் போட்டுன்னு சொல்றீங்க. அப்படியே தான் இருக்கும். ஏங்க காஞ்சனா படத்துல மீசையோட தானே காஞ்சனா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு அடைஞ்சனா இருக்குதுன்னு சொல்லு. இங்க பாருங்க, காஸ்ட்லியான லிப்ஸ்டிக், காஸ்ட்லியான லிப்ஸ்டிக். சரி என்ன பண்ண போற? வாய்க்குள்ள போடுறேன். மீன் வாயாட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. வாயை கொண்டாக்குறாங்க. அப்புறம் வாய் எப்படி பிடிப்புன்னு சொல்ல. சரி எல்லாம் கொஞ்சம் கூட டியூட்டி பாருங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லைங்க. எப்படி நடத்துறாங்க பாருங்க. பார்த்து பார்த்துமா, மீசு மேல ஒட்டிக்க போகுது. அல்லாததான் ஒட்டும். இதாக்கி பாருங்க, என்ன பாருங்க. இங்க பாருங்க. அப்படியா? இப்படி பாருங்க. ஐயா இனிப்பா இருக்குது. மிட்டாய் ஏதுமா? போகும்போது கொஞ்சம் கொடுத்துட்டு போமா, சப்பித்து கிடக்குற. அதான் உதட்டுல இருக்குல்ல, போதுமுங்க. போதுமா? நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு இன்னும் இது வேற கொடுக்கணும் போகணுமாமா. அந்த 500 இப்ப தரலமா, கடனா சொல்லி இருக்கிறேன். எனக்கு யூடியூப்ல இருந்து அந்த இடத்துல தான் தருவேன். அதுக்கு வட்டி போடுங்க. எப்ப வருதோ அதுக்கு அந்த வட்டி போட்டு கொடுக்கணும். முதல் வருதான்னு பாருமா. இல்லம்மா. சரி அடுத்தது என்னம்மா மறுபடியும் போயிட்டு இருக்கிறியா? அல்ல மேசதான் ஒட்டி இருக்குது. சரிம்மா சரிம்மா. ஏம்மா இதுக்கு முன்னாடி கட்டிங் கடையில் வேலை செஞ்சீங்களா? உங்களுக்கெல்லாம் கூப்பிட்டீங்க வந்த பாத்தியா, என்ன சொல்லணும்? என்ன மேடம் ஒரு பக்கம் மட்டும் ஜிம்க்கு போட்டீங்க, இன்னொரு பக்கம் குண்டூசி எடுத்து குத்துட்டுங்களா? ஐயோ அப்பா வேண்டாம். ஒரு பக்கம் தான் குத்திச்சுக்கிறீங்க, அப்ப ஒரு பக்கம் தானே போட முடியும். பாருங்க எப்படி இருக்குது ஜிம்மிக்கு, நல்லா இருக்குங்களா? கண்ணாடி கொடுங்க. நீங்க கொடுக்குற 500 ரூபாய்க்கு எவ்வளவுதான் செய்ய முடியும். சரி கண்ணாடி கொடுங்க பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க எப்படி இருக்குது. என்ன மேடம் காஞ்சனா மேடம், காஞ்சனா மேக்கப் போறதுக்கு அழகு தோசையில் உங்க மேக்கப் போட்டீங்களா இருக்கு? எகத்தாளத்தை பத்தியா? உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் வந்த பாத்தியா, என்ன சொல்லணும்? சரி சரி பரவாயில்ல. என்ன அடிக்கணும்? சரி சரி சுமாரா தான் இருக்கு. சரி மத்த மேக்கப் சுமாரா இருக்குதா? நல்லா இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். மேடம் மேடம் அங்கதான் சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு வாய் பாருங்க எவ்வளவு அழகா நான் மேக்கப் போட்டுக்கிறேன். சும்மாதான் இருக்குதாமா? எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. சூப்பரா இருக்குதுங்க. சரி அடுத்தது புடவை கட்டணும். சரி காஞ்சனா மேக்கப் இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னும் அடுத்ததாமா எங்க புடவை கொண்டு வந்துருக்கீங்களா? கொண்டு வந்துக்கிறேன். எங்க காமிங்க. நீங்க குடுக்குற 500 ரூபாய்க்கு புடவை மேக்கப் அத்தனையும் நாங்களே கொண்டு வர வேண்டியதா இருக்குது. நல்ல சக்கச்சவேன்னு இருக்கு காஞ்சனா மாதிரி. நீங்களே கட்டி விடுவீங்களா? அப்படியே ஆடாம இல்லங்க. பொம்பர மாதிரி இருக்குது. நீங்க கலைக்காதீங்க. சரிம்மா சரிம்மா. நான் கட்டுறதே அரைகுறை. நீங்க அரைகுறை கட்டுவீங்க? இல்ல இல்ல நல்லாதான் கட்டுவேன். எப்படி? சூப்பர்மா. இன்னும் கட்டவேல சூப்பர்ங்கிறீங்க. டச் பண்ண கூடாது, டச் பண்ண கூடாது. சரிங்க மேடம், ஏதோ தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க மேடம். நல்லா கட்டுறனா? தெரியல மேடம்.
அங்கங்க அவுத்து விழுதுமா. நீங்க சுத்தரிக்கா சுத்த அவுத்து விழுது மேடம். 2 கை என்னதான் பண்றீங்க புடிங்க பிடிச்சிக்கிட்டேன். கட்டுறது நானு இங்க இடுப்பையே காணோம். நீங்க வேற கூச்சப்பட்டு அங்கங்க கை வைக்கிறீங்க என்ன தொட வேண்டான்ட்டு. சொல்லுங்க. எப்படியா வாமா? சொல்லிக்குங்க. பாஸ் சொல்லுங்க. விடுங்க. அங்க என்ன இருக்குது? பின்னும் வச்சுக்கிறீங்களா? சரி சரிங்க. பிடிச்சுக்குங்க. பின்னுக்கும் நாங்களே கொண்டு வரணும், சீலையும் கொண்டு வரணும், மேக்கப்பும் கொண்டு வரணும். நீங்க கொடுத்தா 500 ரூபாய்க்கு கையெடுங்க. என்னது பல வருஷமா இதுதாங்க நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேக்கப் போடுறோம். நீங்க யாரும் மேக்கப் பண்ணி கூப்பிட்டா கூட நான் இதுதான் கொண்டு வருவேன். இதுதான் கொண்டு வருவாங்களா? பாத்துக்குங்க. ஆமா. இவருக்கு என்ன குறைச்சது பாருங்க, எப்படி அழகா இருக்குது. ஆமா. பாத்துமா முதுகுக்கு இது குத்திப்படாத. முதுகுல குத்தனா சரி. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா கையது ஏன் சும்மா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன், பூ வச்சுக்கிறேன், வளையல போட்டுக்கிறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு ஒரு பொம்பளை மேல ஆம்பளை கை வச்சாக்கா கோவம் வருமா வராதுங்களா? வராதுங்களா? நீங்களே சொல்லுங்க. கரெக்டா? சும்மா நடிச்சு பார்த்தமா. நடிச்சு பார்த்தா பயந்துட்டேன். சரி சரி. ஐயோ சாமி முருகா. சரி எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க. பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.